Hello students, this video is prepared for 12th standard biology students of Tamil Nadu. In your book, you will find Unit 3, Chapter 7 deals with human health and diseases. அதில் common diseases in human beings அப்படின்னு இருக்கு. அதில் போன வீடியோவில் bacterial diseases பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தவறாம பாருங்க. இந்த வீடியோல வைரல் டிசீசஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை ப்ரிப்பேர் பண்ணது கமலக்கண்ணன் ஆன் பிஹாஃப் ஆஃப் சிவசக்தி டியூஷன் சென்டர் செங்கோட்டா. ஒரு வைரஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு செல்லுலார் ஆர்கனைசேஷன் கிடையாது. அந்த வைரஸ்ல ஒரு புரோட்டீன் கோட் இருக்கும், உள்ள நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ என்விரான்மெண்ட்ல இருக்கும் போது அது வெறும் ஒரு லைஃப்லெஸ் பார்ட்டிகிள் மாதிரி தான் இருக்கும். அந்த நியூக்ளிக் ஆசிட் ஒன்னு டிஎன்ஏவா இருக்கலாம், இல்லைன்னா ஆர்என்ஏவாக இருக்கலாம். ரெண்டும் ஒரே வைரஸ்ல இருக்க முடியாது. அதனால தான் 2 டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் நம்ம ரெகக்னைஸ் பண்றோம். ஆர்என்ஏ வைரஸஸ் அப்படின்னும் டிஎன்ஏ வைரஸஸ் அப்படின்னும் சொல்றோம். ஸோ வைரஸ் அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகணும்னா அது ஒரு செல்லுக்குள்ள போகணும். ஒரு லிவிங் செல்லுக்கு உள்ள போன பிறகுதான் அது மல்டிப்ளை ஆக முடியும். அதனால வைரஸஸ் ஆப்ளிகேட்டரி இன்ட்ரா செல்லுலார் பாரசைட் அப்படிங்கிறோம். ஆப்ளிகேட்டரி அப்படின்னா மஸ்ட், கட்டாயம் இருந்தாகணும் அப்படின்னு. இன்ட்ரா செல்லுலார் ஒரு ஹோஸ்ட் செல்லுக்கு உள்ள இருக்கணும். பாரசைட் அது ஒட்டுண்ணியது. இப்படித்தான் வைரஸஸ் இருக்கு. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் சொன்னேன் இல்லையா, அது ஆர்என்ஏ வைரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ், இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். டிஎன்ஏ வைரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், இது டிஎன்ஏ வைரஸ். குரூப் ஆஃப் வைரல் டிசீசஸ் எந்த சிஸ்டத்தை உடம்புல பாதிக்குது அப்படிங்கறத பொறுத்து 4 குரூப்பா ரெகக்னைஸ் பண்றாங்க வைரல் டிசீசஸ். நியூமோட்ரோபிக் டிசீசஸ். நியூமோட்ரோபிக்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பாதிக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ், ஃப்ளூ வைரஸ், அதாவது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படிங்கிறோம். Dermotrophic diseases. Example chicken pox virus, measles virus. Dermona skin அப்படின்னு அர்த்தம், ஸ்கின்னை பாதிக்கக்கூடியது. Viscerotrophic diseases, visceral organs பாதிக்குது. For example hepatitis virus, இது லிவரை பாதிக்குது. Neurotrophic diseases, நியூரோ அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கக்கூடிய வைரஸ். So example polio virus. So group of viral diseases 4: pneumotrophic diseases, dermotrophic diseases, viscerotrophic diseases, neurotrophic diseases. Pneumotrophic அப்படின்னா என்ன சொன்னேன்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பாதிக்கக்கூடிய டிசீஸ். டெர்மோட்ரோபிக் என்ன? ஸ்கின்னை பாதிக்கக்கூடியது. விசரோட்ரோபிக் டிசீசஸ் என்ன? விசரல் ஆர்கன்ஸ் லைக் லிவர். நியூரோட்ரோபிக் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். இது 4 குரூப் ஆஃப் வைரல் டிசீஸ். என்ன வைரல் டிசீசஸ் அப்படின்னு போட்டிருக்கேன், உள்ள போய் பார்ப்போமா? அடேங்கப்பா, இவ்வளவு வைரஸஸா? ஆமா, பாக்டீரியா முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் எல்லா உயிரினங்களையும் வைரஸஸ் தாக்குது. பிளான்ட் வைரஸஸ் வேற தனி, மில்லியன்ஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்கு. அதுல ஹியூமனை தாக்கக்கூடிய வைரஸஸ் மட்டுமே, அதாவது ஹியூமன் வைரல் டிசீசஸ் மட்டுமே 5000க்கு மேற்பட்டு இருக்கு. ஐயோ பயமா இருக்கு, அத்தனையுமா நாம படிக்க போறோம் அப்படின்னு பயப்படாதீங்க. நாம படிக்க போறது வெறும் 8 வைரல் டிசீசஸ் பத்தி மட்டுமே. காமன் கோல்ட், மம்ப்ஸ், measles, hepatitis, chicken pox,
போலியோ, டெங்கு, சிக்கன்குனியா. இந்த 8 வைரல் டிசீசஸ் பத்தி நாம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஒவ்வொரு வைரல் டிசீஸுக்கும் காரணி என்ன, வைரஸ், அதன் பெயர் என்ன, அது நம்ம உடல்ல எங்க பாதிக்குது, சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஒருவர் பாதிக்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவுது, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், பிறகு சிம்டம்ஸ், நோய் அறிகுறிகள் என்ன, அது ஒவ்வொரு டிசீசஸுக்கும், அதாவது இந்த 8 டிசீசஸுக்கும் நாம இந்த வீடியோல நாம படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். காமன் கோல்டு. காமன் கோல்டு அதாவது இந்த கோல்டு பிடிக்காத ஒரு மனிதனே இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கை முறையில அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது கோல்டு பிடிக்காம இருக்காது. இது ரொம்ப காமன், அதனால தான் காமன் கோல்டுன்னு பெயர் இருக்கு. இந்த காமன் கோல்டு வைரஸ்னால உண்டாகக்கூடிய டிசீஸ். பட் காமன் கோல்டுக்கு ஒரு வைரஸ் காரணி அல்ல, 150க்கு மேற்பட்ட காசேட்டிவ் வைரஸஸ் இருக்கு இந்த காமன் கோல்டுக்கு. அதனால பொதுவா இத ரைனோ வைரஸஸ் அப்படிங்கிறோம். ரைனோ அப்படின்னா நோஸ், அங்கதான கோல்டு பிடிக்குது. அதனால ரைனோ வைரஸஸ் அப்படின்னு பேரு. நான் சொன்ன மாதிரி 150க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ரைனோ வைரஸஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே சிம்டம் அதே தான், அதாவது காமன் கோல்டு. சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது இந்த நோஸ், நேசல் சேம்பர், இங்க தொண்டை அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த இடம், இதுதான் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவுது அப்படின்னு கேட்டா, இதோ இந்த மாதிரி கிரவுடட் பிளேசஸா இருந்தா, கிரவுட் இருந்தா அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியா பரவும். ஷேர்டு சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி ஒரு டோர் ஹேண்டில தொடுறாங்க அப்படின்னா அங்க வைரஸ் ஒட்டிக்கும். வேற ஒருத்தர் அதுல கை வைக்கும் போது அவங்க கைக்கு பரவுது. அதுக்கப்புறம் அவங்க நோஸ் தொட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ள போய் சேர்ந்துடும். ஸோ இது ஷேர்டு சர்ஃபேசஸ். இது அன்ஹைஜீனிக் ஆக்ட்ஸ், அதாவது நோஸ், இந்த குழந்தைய பாருங்க, இந்த நோஸை தொடுது, அதுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. இந்த நோஸை தொட்டு வேற ஏதாவது ஒரு சர்ஃபேஸை தொட்டாலோ உடனே அங்க அந்த வைரஸ் பரவும். இந்த கொரோனா வைரஸுக்கு சொல்றோம் இல்லையா, கை கழுவிக்கிங்க, இல்லைன்னா எதையாவது தொட்டீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. அதே மாதிரிதான் காமன் கோல்டு. இது டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாக, தும்மினா, இருமினா, இந்த மாதிரி டிராப்லெட்ஸ் வருது இல்லையா, அதுல இந்த வைரல் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது இன்னொருத்தருக்கு நோஸ்க்கு போய் சேர்ந்ததுன்னா, அவங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு போச்சுன்னா, அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், நோஸ், த்ரோட், இதை பாதிக்குது. சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும், கோல்டு என்ன சிம்டம், நேசல் பிளாக்குகள், மூக்கடைப்பு இருக்கும், இருமல் இருக்கும், காஃப், ஸ்னீசிங், ஓயாம தும்மிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் காமன் கோல்டு. அடுத்து மம்ப்ஸ். மம்ப்ஸ் அப்படிங்கறத பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. இது ஒரு வைரல் டிசீஸ். இதற்கு காரணி பெராமிக்சோ வைரஸ். இந்த மம்ப்ஸ் வைரஸ் பெராமிக்சோ வைரஸ். அதனுடைய ஒரு மாடல் தான் இது. நீங்க இந்த வைரஸ் எல்லாம் இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டட் மாடல் பெராமிக்சோ வைரஸ். பட் அதனுடைய ஷேப்பை கவனிங்க, இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ், ஷேப்பு, இதெல்லாம் இதுல ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். பெராமிக்சோ வைரஸ் சொல்றோம், இல்லைன்னா மம்ப்ஸ் வைரஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். சோ ஒரு புரோட்டீன் என்வலப் இருக்கு, உள்ள ஆர்என்ஏ இருக்கு. இது ஆர்என்ஏ வைரஸ். சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், இது எங்க
பாதிக்குது அப்படின்னு கேட்டா salivary gland. நம்ம உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அதுல இந்த காது பக்கம் parotid gland இருக்கு, நாக்குக்கு அடியில linguana tongue sublingual gland இருக்கு, அப்புறம் ஜால submaxillary gland அப்படின்னு இருக்கு, submandibular gland. So parotid, sublingual, submandibular gland. இது மூணும் types of salivary glands. இதுல mumps வைரஸ் தாக்கக்கூடியது வந்து parotid gland மட்டுமே. இந்த parotid gland தாக்கி அங்க மல்டிப்ளை ஆயிடுது. அதான் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இது ஒருத்தர்கிட்ட இருந்து எப்படி பரவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிராப்லெட் இன்ஃபெக்ஷன். சோ தும்மினா இருமினா இந்த மாதிரி டிராப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அது இன்னொருத்தனுடைய மவுத்துக்கு போய் சேர்ந்ததுன்னா அங்கிருந்து அப்படியே இது இந்த salivary gland-க்குள்ள போயிடுது. So the droplet infection is the mode of transmission. Symptoms. என்ன நோய் அறிகுறி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த parotid gland இருக்கு இல்லையா, அது வந்து அந்த salivary gland, parotid salivary gland வந்து வீங்கிக்கும். அதனாலதான் இந்த பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்றாங்கன்னு சொன்னேன் நான். swollen parotid gland. இது parotid gland infect ஆயிருக்கு, நீங்க இங்க பார்க்கலாம். swollen parotid gland. இதுதான் symptom of mumps அப்படிங்கிறது. அடுத்தது measles. measles தட்டம்மை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதற்கு காசேட்டிவ் வைரஸ் வந்து மார்பில்லி வைரஸ் அப்படின்னு பெயர். மார்பில்லி வைரஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி கலர்ஃபுல்லா இருக்காது, பட் இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஸ்பைக்ஸ் மேல இந்த ஸ்பைக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஷேப் இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்கா இருக்கும். இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். இது ஆர்என்ஏ. சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஸ்கின்னையும் பாதிக்குது, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது கோல்டு பிடிச்ச மாதிரி. முதல்ல நோஸ் அங்க கோல்டு இது சிம்டம்ஸ் இருக்கும், கொஞ்சம் த்ரோட், கொஞ்சம் ஃபீவர் இருக்கும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இந்த குழந்தைய பார்த்தா தெரியும். அப்புறம் இந்த ஸ்கின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேஷஸ், அம்மை போட்டிருக்கும். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எது? டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், தும்மினா இருமினா இங்கிருந்து இந்த டிராப்லெட் போகுது, அதுல இந்த வைரஸஸ் இருக்கும், அது இன்னொருத்தர் சுவாசிக்கும் போது அவங்களுக்கு போய் சேருது. சிம்டம்ஸ் இந்த மாதிரி ஸ்கின்ல ரேஷஸ் வரும். முதல்ல கோல்டு பிடிக்குது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல இந்த ரேஷஸ், ஸ்கின்ல ரேஷஸ் வந்துடும். அப்ப நமக்கு தெரியுது இது மீசல்ஸ் அப்படின்னு. ரன்னிங் நோஸ், கோல்டு பிடிக்கிறதுனால ரன்னிங் நோஸ் இருக்கும், காஃப் இருக்கும், ஸ்கின் ரேஷஸ் இருக்கும். இதெல்லாம் மீசல்ஸினுடைய அறிகுறிகள். வைரல் ஹெப்படைட்டிஸ். வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது மஞ்சள் காமாலை. இது காசேட்டிவ் வைரஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் எல்லாம் டிஎன்ஏ உள்ள வைரஸ், டிஎன்ஏ வைரஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஹெப்படைட்டிஸ், லிவரை பாதிக்கக்கூடியது. இதுல ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்னு 3 வகைகள் இருக்கு. ஹெப்படைட்டிஸ் ஏ தான் ரொம்ப காமன், அது தண்ணீர் மூலமாக பரவுது. இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் பத்தி இங்க நாம டிஸ்கஸ் பண்றோம். சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் லிவர், இது கல்லீரலை பாதிக்கக்கூடியது. இந்த வைரஸை காமிச்சிருக்கு, இந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. இது so liver is the site of infection for hepatitis B virus. Mode of transmission, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா
இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்து பிளட் மூலமாக பரவுது. ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படிங்கிற மஞ்சள் காமாலை உண்டாக்கக்கூடியது அந்த வைரஸ் வந்து தண்ணீர் மூலமா பரவும். பட் ஹெப்படைட்டிஸ் பி எனக்கூடிய இந்த வைரஸ் வந்து பிளட் மூலமாக பரவும். பிளட் மூலமானா எப்படி? ஷேரிங் காமன் கண்டாமினேட்டட் சிரிஞ்ச். இப்போ ஒருத்தருக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் இருக்கு அப்படின்னா, பி இருக்கு அப்படின்னா, அவங்க ரத்தத்தை எடுத்து இந்த சிரிஞ்சில அந்த ரத்தத்தை எடுத்து இவர் யூஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, இவர் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த வைரஸ் அதோட போய் சேர்ந்துடும். அதே மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அதாவது ரத்தம் கொடுக்கும் போது அந்த ரத்தத்தை நல்லா சோதனை செஞ்சுதான் கொடுப்பாங்க. அதுல எதுவும் கண்டாமினேஷன் இருந்தால், இந்த ஹெப்படைட்டிஸ் பி எனக்கூடிய இந்த வைரஸ் இருந்தால் இந்த ரத்தத்திலிருந்து இது போய் கலந்துரும். அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ் எனக்கூடிய இந்த மஞ்சள் காமாலை உண்டாகும். சிம்டம்ஸ், இந்த லிவர் பாதிக்கப்படுது. இது நார்மல் லிவர். இது லிவர் வித் செரோசிஸ்ங்கிறோம். சிரோசிஸ், பாதிக்கப்பட்ட லிவர். இது ஹெப்படைட்டிஸ்ல லிவர் தான் பாதிக்குது. சோ இது லிவர் சிரோசிஸ் என்று குறிப்பிடுறோம். ஏற்கனவே சொன்ன மஞ்சள் காமாலை அப்படின்னு அதை நல்ல கண்ணில் பார்க்கலாம். கண்ணில் இந்த மஞ்சளா தெரியும். அவங்க யூரின் போகும்போது அந்த யூரினை கலெக்ட் பண்ணா அது மஞ்சள் நிறத்துல இருக்கும். ஸோ yellowish eyes and urine, இதெல்லாம் இந்த ஹெப்படைட்டிஸினுடைய ஒரு சிம்டம்ஸ். இதெல்லாம் சிக்கன் பாக்ஸ், இதுக்கு சின்னம்மை என்ற பெயர். மீசல்ஸுக்கு தட்டம்மை என்று சொல்ற மாதிரி சிக்கன் பாக்ஸுக்கு சின்னம்மை. ரெண்டுமே அம்மை வகையை சார்ந்தது. இதனுடைய காசேட்டிவ் வைரஸ் வந்து வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் பெயர். வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். இது ஒரு டிஎன்ஏ வைரஸ். ஸோ டிஎன்ஏ இஸ் த ஜீனோம் ஃபார் திஸ் வைரஸ். இது உடல்ல எங்க பாதிக்குது, சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், ஸ்கின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம், மூன்றையுமே பாதிக்கக்கூடியது இது. ஸோ டிராப்லெட் கேரிங் த வைரஸ் உள்ள நுழைஞ்சதுன்னா முதல்ல இந்த சிக்கன் பாக்ஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கோல்டு பிடிக்கும். அப்புறம் இங்க தொண்டையில த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால த்ரோட் வலி இருக்கும், தொண்டை இருமல் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது லங்ஸுக்கும் இறங்கிடுது. அதுக்கப்புறம் இது ரத்தத்தின் மூலமா ஸ்கின்னுக்கு போகுது. ஸ்கின்ல இங்க இந்த மாதிரி இது ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்கின் ஆஃப் அஃபெக்டட் பர்சன். அதுல பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறத பார்க்கலாம். பிளிஸ்டர்ஸ்னா கொப்பளம் கொப்பளமா வரும். நர்வஸ் சிஸ்டத்தையும் இது பாதிக்குது சிக்கன் பாக்ஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், எப்போ நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பாதிக்குது அப்படின்னு சொன்னோமோ அப்ப டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். காஃபிங், ஸ்னீசிங், காஃப் பண்ணாலோ ஸ்னீஸ் பண்ணாலோ இந்த மாதிரி டிராப்லெட்ஸ் வந்து ஒருத்தரை பாதிக்குது. அதை தவிர இந்த ஸ்கின்ல லீஷன்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ஏற்பட்டால், பாதிக்கப்பட்டவருடைய ஸ்கின் இந்த மாதிரி லீஷன்ஸ் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஹெல்த்தி பர்சனுடைய ஸ்கின் கான்டாக்ட் ஏற்பட்டால் அதன் மூலமாகவும் பரவும். ஸோ ஸ்கின் லீஷன்ஸ் கான்டாக்ட் ஹைலி கண்டேஜியஸ் என்று குறிப்பிடுறோம். இதை சிம்டம்ஸ், நோய் அறிகுறிகள் என்ன? முதல்ல கோல்டு, காஃப், அதுக்கப்புறம் ஃபீவரும் இருக்கும். இந்த மாதிரி ரேஷஸ் உண்டாகுது. இந்த ரேஷஸ் கேரக்டரிஸ்டிக்கா அது இட்சியா இருக்கும். அப்படின்னா அரிப்பு ஏற்படும், இட்சி ஸ்கின் ரேஷஸ். அது பிற்பாடு பிளிஸ்டர்ஸா மாறுது, கொப்பளம் மாதிரி மாறிடுது. இதுதான் சிக்கன் பாக்ஸினுடைய சிம்டம்ஸ். அடுத்தது போலியோ மைலிட்டிஸ் எனக்கூடிய வைரல் டிசீஸ். இதை போலியோன்னு சுருக்கமா குறிப்பிடுறோம். இதனுடைய காசேட்டிவ் வைரஸ் வந்து போலியோ வைரஸ் என்று அழைக்கப்படும். ஷேப்பை பார்த்துக்கோங்க. இதனுடைய இந்த ஸ்பைக்ஸ்
எந்த மாதிரி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது ஒரு RNA வைரஸ். Site of infection. Motor neurons of spinal cord. முதுகு தண்டுவடத்தினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் இது, கிராஸ் செக்ஷன். அதுல இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் டார்சல் ஹார்ன், வென்ட்ரல் ஹார்ன் எல்லாம் பேரு. இந்த இடத்துல காமிச்சிருக்கிறது, அதாவது புள்ளி புள்ளியா ரெண்டு புள்ளியா காமிச்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் மோட்டார் நியூரான்ஸ். நியூரான்ஸ்னா நர்வ் செல்ஸ். இந்த மோட்டார் நியூரான்ஸை போய் இந்த போலியோ வைரஸ் தாக்கும் போது அந்த மோட்டார் நியூரான்ஸுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டா மசில்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. மசில் கண்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மோட்டார் நியூரான்ஸ். அங்க போய் தாக்கும் போது மசில் பாதிக்கப்படுது இந்த போலியோனால. அதை தவிர பிரெயின் ஸ்டெம் என்று குறிப்பிடுறோம். இது பிரெயினுடைய குறுக்கு வெற்று தோற்றம். இத பிரெயின் ஸ்டெம், இந்த பிங்கா காமிச்சிருக்கு இல்லையா, இது வந்து பிரெயின் ஸ்டெம் என்ன பெயர், அல்லது ட்ரங்கஸ் செரிப்ரை அப்படின்னு இங்க போட்டிருக்கோம். அது அதுல பான்ஸ் இருக்கு, மெடுல்லா ஆப்லாங்கேட்டா அப்படின்னு இருக்கு, மெசென்செஃபலான்ங்கிற போர்ஷன் இது. இதையும் போலியோ வைரஸ் பாதிக்குது. இதுவும் இதே போல மோட்டார் நியூரான்ஸ் மாதிரி இந்த மசில் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்றது. Mode of transmission. Fecal oral route contaminated water. Fecal மலம் தண்ணீர்ல கலந்து அந்த தண்ணீரை கண்டாமினேட்டட் வாட்டரை யாராவது குடிச்சாங்கன்னா இதோ இங்க பார்க்கலாம், அவங்களுக்கு போலியோ பாதிப்பு வரும். இதனுடைய சிம்டம் மஸ்குலர் ஸ்டிஃப்னஸ் அண்ட் paralysis. இந்த குழந்தைகளை போலியோ பாதிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கால் செயலிழந்து போயிடும், அவங்களால நடக்க முடியாது. காரணம், இந்த மோட்டார் நியூரான்ஸ் பாதிக்கப்படுது. அவை மஸ்குலர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நர்வ் செல்ஸ். ஸோ அந்த மசில்ஸ் எல்லாம் அப்படியே வீக் ஆகி இந்த இங்க பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் பர்சன்ஸ் எல்லாம் நடக்க முடியாம போயிடுது. இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது போலியோ மைலிட்டிஸ். ஆனா இப்போ மோஸ்ட்லி இதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. எப்படின்னு கேட்டா வேக்சின் மூலமா, தடுப்பூசி மூலமா, ஓரல் போலியோ வேக்சின் OPV அப்படிங்கிறோம், சொட்டு மருந்து. இது ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த போலியோ சொட்டு மருந்தை ஃப்ரீயா கொடுக்கறாங்க. கொடுத்து அதனால இந்த போலியோ அப்படிங்கிற இந்த வைரல் டிசீஸ் வந்து மோஸ்ட்லி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ வேக்சினை பத்தி பிற்பாடு இன்னொரு வீடியோல பார்ப்போம் நம்ம. இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த போலியோ மைலிட்டிஸினுடைய காசேட்டிவ் வைரஸ், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், சிம்டம்ஸ். அடுத்தது டெங்கு ஃபீவர். இத பிரேக் போன் ஃபீவர் என்று குறிப்பிடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ எலும்பை உடைச்சா எவ்வளவு வலி இருக்கும் அந்த மாதிரி மூட்டு வலி எல்லாம் இருக்கும். அதனால இந்த டெங்கு ஃபீவருக்கு பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு பெயர். இதனுடைய காசேட்டிவ் வைரஸ் வந்து டெங்கு வைரஸ் தான். இதை DENV அப்படின்னு சொல்றாங்க. ஃபிளேவி வைரஸ் அப்படின்னு பெயர். DEN அப்படிங்கிறது டெங்குவை குறிக்கும், விங்கிறது வைரஸ் குறிக்கும். சுருக்கமா DENV ஆர் ஃபிளேவி வைரஸ் சொல்றோம். இது ஒரு RNA வைரஸ். சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், பிளட் அண்ட் ஸ்கின். அதாவது இது ஒரு மஸ்கிட்டோ மூலமா பரவுது. அந்த மஸ்கிட்டோ இந்த வைரல் பார்ட்டிகிள்ஸை கேரி பண்ணும்போது அது வந்து அந்த மஸ்கிட்டோ கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்சனை. அப்ப என்ன ஆகும்னா, இந்த வைரல் பார்ட்டிகிள்ஸ் ஸ்கின் வழியா ரத்தத்துக்குள்ள செலுத்தப்படுது. அப்புறம் அது பிளட் செல்ஸுக்கு போயிடுது. இந்த பிளட் செல்ஸ் சர்க்குலேட் ஆகி கடைசியில ஸ்கின் செல்ல போய் முடியும். சோ இந்த வைரல் பார்ட்டிகிள் வந்து மஸ்கிட்டோல இருந்து ரத்தத்துக்குள்ள போய் பிளட் செல்ஸ் வழியா ஸ்கின் செல்ஸை போய் பாதிக்குது.
அதனால டெங்கு ஃபீவர்ல blood and skin they are the site of infection அப்படின்னு குறிப்பிடுறோம். mode of transmission இப்ப சொன்ன மாதிரி மஸ்கிட்டோ, இந்த மஸ்கிட்டோ வெக்டார்னா கேரியர்னு அர்த்தம். எதை கேரி பண்ணுது? இந்த டெங்கு ஃபீவர் வைரஸ் ஃபிளேவி வைரஸை கேரி பண்ணுது. அதுலயும் பர்டிகுலரா ஈடிஸ் ஈஜிப்டை எனக்கூடிய இந்த மஸ்கிட்டோ தான் இந்த டெங்கு ஃபீவரை பரப்ப முடியும். வேற மஸ்கிட்டோஸ் பரப்ப முடியாது. இந்த ஈடிஸ் ஈஜிப்டை அப்படிங்கிற இந்த மஸ்கிட்டோ கடிக்கும் போது இந்த வைரஸ் உள்ள செலுத்தப்படுது. இதுதான் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டெங்கு வைரஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மஸ்கிட்டோ ஈடிஸ் ஈஜிப்டை அப்படின்னு குறிப்பிடணும் நீங்க. சிம்டம்ஸ் ஆஃப் த டிசீஸ், சடனா ஃபீவர், டெங்கு ஃபீவர் ரொம்ப ஃபீவர் இருக்கும். இந்த மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பயங்கரமா இருக்கும். அதனால தான் பிரேக் போன் ஃபீவர்னு குறிப்பிட்டேன் நான். மசில் அண்ட் ஜாயிண்ட்ஸ் அங்கெல்லாம் பயங்கர மூட்டு வலி நிறைய இருக்கும். கை பகுதியில, கால் பகுதியில, அப்புறம் உடம்புல முழுக்க பெயின் இருக்கும். இந்த மஸ்குலர் அண்ட் ஜாயிண்ட் பெயின் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டெங்கு ஃபீவர். அதை தவிர ஸ்கின்ல பிற்பாடு ரேஷஸ் வருது. ரேஷ், இந்த ரேஷ் வந்து கேரக்டரிஸ்டிக்கா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா நடுவுல வெள்ளை திட்டுகள் இருக்கும். இது பூரா ரேஷ். இந்த ரெட்டிஷ் கலர்ல காமிச்சிருக்கிறது பூரா ஸ்கின் ரேஷ். அதற்கு நடுவுல இந்த வெள்ளை திட்டுகள் மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இதுதான் டெங்கு ஃபீவரனுடைய கேரக்டரிஸ்டிக் சிம்டம். அடுத்தது சிக்கன்குனியா. இந்த சிக்கன்குனியா அப்படிங்கிற காசேட்டிவ் வைரஸ் வந்து டோகா வைரஸ் அல்லது ஆல்பா வைரஸ் குறிப்பிடுறோம். ஆல்பா வைரஸ் ஆர் டோகா வைரஸ். இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். இந்த ஆர்என்ஏ வைரஸ் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எது அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். இது வைரஸ் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்குது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அதே ஈடிஸ் ஈஜிப்டை தான். இந்த ஈடிஸ் ஈஜிப்டை மஸ்கிட்டோ தான் இங்கேயும் சிக்கன்குனியாவையும் பரப்புது, டெங்கு ஃபீவர் மாதிரி. சிம்டம்ஸ் அதே மாதிரி ஜாயிண்ட் பெயின் இருக்கும். ஃபீவர், ஜாயிண்ட் பெயின், ஸ்வெல்லிங் இருக்கும். டெங்கு மாதிரி தான் இருக்கும். ஆனா சில வித்தியாசங்கள் உண்டு, அது சொல்றேன் நான். ஸ்கின்ல ரேஷ் இருக்கும், பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின், சில சமயம் வாமிட்டிங், நாசியான ஒரு கொமட்டல் இருக்கும், தலைவலி இருக்கும், சில்னஸ், அப்புறம் ஃபீவர். இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக் சிம்டம்ஸ் ஆஃப் சிக்கன்குனியா. ஆனா ஸ்கின் ரேஷஸ் வந்து அந்த டெங்கு ஃபீவர் மாதிரி இல்லாம இது கால் பகுதியில இருக்கும். டெங்குல உடம்புல இருக்கு இல்லையா, பட் இங்க சிக்கன்குனியால ஸ்கின் ரேஷஸ் வந்து உடம்புல இருந்து இந்த காலுக்கு இறங்கிடுது. இந்த காலுக்கு இறங்கினுச்சுன்னா அது சிக்கன்குனியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் வைரல் டிசீசஸ் பத்தி பார்த்தோம். அதுல 8 டைப்ஸ் ஆஃப் வைரல் டிசீசஸ் இன் மேன் அதை டிஸ்கிரைப் பண்ணோம். ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். எங்க சேனலுக்கு பெயரு சிவசக்தி அண்ணாமலை. இங்க பாக்குறீங்க இல்லையா, சிவசக்தி அண்ணாமலை அப்படிங்கிறது தான் எங்க சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். லைக் அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ஒரு தயங்காம நீங்க தெரிவிக்கலாம் உங்களுடைய ஒப்பீனியனை.
Thank you for watching. We will meet in the next video.